ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோவில் SK23 படத்துக்கு நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். SK23 ஏஎம் ராஸோட டைரக்ஷனில் அனித்தோட மியூசிக்கலில் SK23 உருவாகிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு படத்துக்கான ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிந்து செஞ்சுச்சுங்க. இன்னொரு 10லேருந்து 15 நாள் எஸ்கேயோட ஷூட்டிங் போர்ஷன்ஸ் இருக்கும் செய்து. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஎம் ராஸ் சார் இப்போ ஹிந்தியில் நம்ம சல்மான் கான் வச்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை ரெஸ்யூம் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 20லேருந்து 30 நாள் இன்னும் அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து இருக்கு. அந்த 20லேருந்து 30 நாளில் எஸ்கேக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் ஷூட்டிங் இருக்கும் செய்யுது. ஸோ வந்து அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு SK23 படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடியும் செஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஒரு சைடில் பண்ணிட்டு வந்து வராங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷம் தீபாவளிக்குலாம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் டீசரை நாளை கழிச்சு ரிலீஸும் பண்ண போகிறாங்க. எஸ்கோட பர்த்டே நாளை கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். February 17. ஸோ அவரோட பர்த்டேஷா SK23 படத்துக்கான டைட்டில் டீசர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்குமே இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவும் செய்யாது. டீம் அவ்வளோ சேஃபாக இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் வைக்க வச்சிருக்காங்க. ஸோ நாளை கழிச்சு டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து போகிறோம். ஒரு ஆக்ஷன் பேக்டு டைட்டில் டீசராக தான் இருக்கு வந்து போகுது.